அவர் தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்க. அப்ப கடவுளுடைய சமூகத்துக்கு பாட்டு இல்லாம, ஆராதனை இல்லாம, துதி இல்லாம நம்ம வரவே முடியாது. வெளிநாட்டுக்கு போனோம்னா வீசா கண்டிப்பா வேணும். எனக்கு பாஸ்போர்ட் இருக்கு, சொத்து இருக்கு, வீடு இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, நோ. வீசா இருந்தா மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். கரெக்டா? அதே போலதான் துதி இல்லாம தேவனுடைய சமூகத்திற்கு நாம வர முடியாது. அதுக்கு தான் இங்க ஆராதனை நாம் வாசிப்ப. தேவனுடைய சமூகத்துக்கு பிரசன்ஸ்க்கு நம்ம போனோம்னா இப்ப நம்ம துதி, ஆண்டவரை துதித்து, இதோ இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே என்ற பாடல உணர்ந்து பாடுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. அண்ணா, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாருங்க, படகுல சீஷர்கள் எல்லாம் பிரயாணப்பட்டு போனாங்களாம். இயேசு பின்னாடி தூங்கிட்டு இருந்தாரு. அந்த அலைகள் எல்லாம் கொந்தளித்து எழுந்தது. இல்ல, படகுக்கு மேல அலைகள் எழுந்தப்போ ரொம்ப பயந்தாங்க. அப்போ ஆண்டவரை எழுப்புறாங்க. போய், என்ன ஆண்டவரே, சாக போயிட்டோமே, உங்க கவலை இல்லையா என்று சொல்லி எழுப்புறாங்க. அப்ப ஆண்டவர் அந்த காற்றையும் அந்த கடலையும் கடித்து கொண்டு, இறையாது, நீ சும்மா இரு, அமைதியா இரு என்று அலைகளையும் அடக்கினார். அந்த காற்று புயலையும் ஆண்டவர் அடக்கினார். அப்ப எல்லாரும் பார்த்தாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யார், இவர் யார், எவ்வளோ பெரிய தேவர் என்பது அன்று அந்த சீடர்கள் உணர்ந்து கொண்டாங்க. அவரை தொழுது கொண்டார்கள். நாம் ஆண்டவரை பார்க்கிறோம். யார் இவர்? மகிமையானவர், மகிமையானவர். 7 குத்து விளக்கு மத்தியில உலாவுகிற தேவன் அல்லவா? இதை நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி ஆராதனை. ஓ வானதூதர்கள் எல்லாம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார்கள்.
மத்தியிலே உலாவுகிற தேவன். அந்த 7 குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஓ ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்துல பொழியப்பட்டிருக்கிறது. அந்த பிரசன்னத்தில் அவர் இருக்கும் போது இதோ நம் மத்தியில உலாவுகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை உணர்ந்து நம்ம பாடுவோமா? அல்லேலூயா. திருவெளிப்பாடு புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம் இப்படி எழுதி இருக்கு பாருங்க. அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்களாம். என்ன மாதிரி பாடல்? புதியதொரு நியூ சாங், நியூ சாங் இன் ஹெவன். அப்படின்னா எர்த்ல அந்த சாங் யாருமே பாடல. ஆமென். நியூ சாங், புதியதொரு பாடல். என்ன பாடல் பாருங்களேன். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. ஆமென். அங்க ஒரு ஏடு இருக்கு, அதை உடைத்து முத்திரைகளை உடைச்சு பிரிக்க அதிகாரம் உள்ளவர் ஒருவர் தான். அவர் யார் பாருங்களேன். நீர் கொல்லப்பட்டீர், உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். நம்ம எல்லாரையும்
ஆண்டவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கார். பர்ச்சேஸ்னா என்ன? அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறார். நமக்கு சொந்தமானவர்களே கிடையாது. இந்த கண்ணு எனக்கு சொந்தம் இல்ல, இந்த கண்ணு அவருக்கு சொந்தம், இந்த வாய் அவருக்கு சொந்தம். இப்ப சொத்து நம்ம வாங்கினா அந்த வீடு எனக்கு தானே சொந்தம். அப்ப ஏசிங்க பாருங்க, உமது ரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று, பாத்தீங்களா அந்த அண்டர்லைன், கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய ராஜ்யத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? பாடுறது, ஹல்லேலூயா, ஆராதிக்கிறது, மகிமைப்படுத்துறது. இதுதான் நம்ம ஜாப். வேற ஒன்னும் கஷ்டமான வேலை இல்ல. அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. பாடலாம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. போனாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பெலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. ஆண்டவருக்கு சேவை செய்வது, சேவை செய்ய கிருபை தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காணதுமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. பாட கேட்போமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. பலம். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீக்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்துக் கொள்ள கிருபை தாருமே. காத்துக் கொள்ள கிருபை தாருமே. சொல்லுவோமா? தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காணதுமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே.
வார்த்தை எனக்கு, என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு. நான் ஏதோ ஒரு தீர்வுக்காக இங்க வந்திருக்கேன், ஒரு முடிவுக்காக நான் வந்திருக்கேன். நான் வெகு காலம் காத்திருக்கேன்ப்பா, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எழும்பி ஒளி வீசின்னு சொல்லிட்டீங்க ஏசப்பா. நான் எப்படி எழும்பணும், எப்படி நான் ஒளி வீசணும் ஆண்டவரே? உங்க வெளிச்சம் எனக்கு எப்படி என் மேல வரும், எப்படி நான் எழணும், என் வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க கர்த்தாவே. நம்ம கர்த்தரை பற்றி கொள்வோமா, ஸ்தோத்திரம் சொல்வோமா ஆண்டவருக்கு? ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே.